நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1 மற்றும் 1:30. மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. இரவு 7:30 மற்றும் 9. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி என்று. காலை 10:34 வரை பிரதமை. பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:39 வரை சதயம். பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம். பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:39 வரை பூசம். பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இப்பொழுது ஏற்படக்கூடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும்தான். பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் செழித்து சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று முன்கோபம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லது. அனுசரித்து செல்லும் காரியங்கள் வெற்றி இருக்கும். பண வரவு நன்மை கொடுக்குங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகும். இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்து கொடுப்பீர்கள். தானம் தர்மம் போன்ற காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். இன்று வீண் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால உழைப்புகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இன்று சுகபோக வாழ்க்கை வேண்டி ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். முயற்சிக்கேற்ற தகுந்த பலன் ஏற்படக்கூடும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்க கொடுங்க. காதல் இப்போதைக்கு நீங்க முடிவெடுக்க வேண்டாம் என்று காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காண்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படிப்பில் ஜெயிப்பதற்கான அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. மாணவர்கள் எதையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்க கொடுங்க. நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதையும் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கையில வெற்றி ஏற்படக்கூடும். செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துவது சிறப்பை கொடுக்குங்க. பரணி இன்று பல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் மகிழ்ச்சி கூடும். செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்குங்க. கடினமான செயல் கூட உங்களுக்கு எளிமையாகத்தான் இருக்கும். சிறு செயலை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பொது விவகாரத்தில் நிதானித்து பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பேணி பாதுகாப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலம் சிறப்பாக இருக்கும். அளவான பணவரவு தான் கிடைக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று மேல் அதிகாரியிடம் சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல உறவு என்று வெளிப்பட கொடுங்க.
உங்களுடைய வேலைகளை பிற விஷயங்கள்ல நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். உங்கள் வேலைகளை பிறர் விஷயங்கள்ல ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சரியான நேரத்தில் எல்லாம் நடைபெற கொடுங்க. அதே நேரம் சில சமயங்கள்ல காரணமே இல்லாமல் மனதில் உங்களுக்கு தைரியம் குறையுங்க. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்த்துவிடக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். பல சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கும். காதல் நீங்க மனவேதனை அடைய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும் என்று நம்புங்கள். அது போதும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லா விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சமூக பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு சான்றோர்களின் ஆசை கிடைக்க கொடுங்க. ரோகிணி. புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இடையூறுகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். புதிய அணுகுமுறையினால் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க நேரடியாக செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கு நீங்க எந்த ஒரு ஆலோசனையும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்கக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு தொழிலையும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க பொது வாழ்க்கையில புகழ் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க எந்த ஒரு பணியும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பண பரிவர்த்தனையில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். காரிய வெற்றி அனுகூலமாக இருக்கக்கூடும். மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடும். உடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனமுடன் எதையும் அணுகினால் மட்டுமே என்று உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி ஏற்படக்கூடும். புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எழுத்து பணிகளில் முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. சளைக்காமல் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய கலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. மனமும் உடலும் கொஞ்சம் சோர்வடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று குறிப்பிட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பெண்கள் யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். மனம் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடுங்க. காதலை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும், புரிந்து கொள்ளுங்கள். எதையும் கவனமாக செயல்படுத்துங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க.
பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை நல்ல விஷயங்களை தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டியின்றி முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். என்று எதையும் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடும். புனர்பூசம் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தன்னிச்சையாக செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை இருந்தது. கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இன்று பல வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாகருக்கு கொடுங்க. இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். யாரையும் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பலவிதமான சூழல் இருந்தது. கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து கண்டிப்பாக பாராட்டுகளை பெறுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பல்வேறு விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் இந்த நாள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று எதிரிகளையும் தோன்சம் செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. இருந்தாலும் அதிக பொறுப்புடனும் பொறுமையுடனும் இருந்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கும். ஊர் சுற்றுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்கள் வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, கலைத்துறையில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். இருந்தாலும் வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பெண்கள் என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்க தயார் செய்து கொள்வது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளைவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று எதிலும் படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று வெகு விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். வேண்டியவற்றையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். எதிலும் விவரமாக காணப்படுவீர்கள். உடைய முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தன்னிச்சை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தனிமை விரும்பிகளாக இருப்பதினால் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். பூசம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆயில்யம் இன்று மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. எதிலும் தைரியமாக காணப்படுவீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதலாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மிக அற்புதமாக கையாண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் எதையும் புரிந்து கொண்டு பொறுமையாக அணுகினால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
சிம்மம் ராசி நேயர்கள். இன்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று ஏற்படக்கூடுங்க. சிம்ம ராசி நேயர்கள். பொது விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மனதில் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நல்லோரின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலவிய பணிகளை நிறைவேற்றி விடுவீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கூடுமானவரை அவசரப்படாமல் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். சிம்ம ராசி நேயர்கள். மனதளவில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக மறையுங்க. எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முழு கவனத்துடனும் செய்து முடிப்பீர்கள். நீண்ட கால தேவைகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிறுக சிறுக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று வாழ்க்கை மகிழ்ச்சியுடனே காணப்படக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு என்று புகழும் விருதும் கிடைக்கக்கூடும். நல்ல வேலை வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். பெண்கள் எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாட்களில் நாம எதையும் செய்யலாம். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காண்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சுமூகமாக செல்லக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று நீங்க பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இந்த தீர்வு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகும். சில விஷயங்கள் நீங்க நினைத்து போட்டு குழம்பி போயிருப்பீர்கள். எதையும் நீங்க தனித்து செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். பூரம் இன்று நீங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வது நல்லது. எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. உத்திரம் செயல்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். கடுமையான சூழலை வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெரும் நாளாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கக்கூடும். கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எல்லாம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். கன்னி கன்னி ராசி நேயர்கள் இந்த நாள் உங்களுக்கு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கடந்த கால உழைப்பு அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வழக்கத்திற்கு மாறாக சில பணி இருக்கும். அது மட்டுமே தொந்தரவை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. ஓரளவு சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். குடும்ப உறுப்பினருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. மனசுக்குள் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது ஏற்படக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நட்பு கரம் நீட்டுவார்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனியாக இருக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உழைப்பை வைத்துக் கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வருமானத்தையும் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நேரம் கடந்து பணிகளில் ஈடுபடுவீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதலில் கொஞ்சம் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்குங்க. காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்படாமல் இருப்பது நல்லது. காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுவது கண்டிப்பாக நல்வழி பிறக்கும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்.
கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. விடுமுறை விட்டாலும் நீங்க கல்விக்கான நேரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு, எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக இருங்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். வீணான பயணங்கள் மேற்கொள்வதை மட்டும் தவிர்த்து விடுங்கள், அது போதுங்க. சித்திரை. என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். எதையும் அற்புதமாக ஈடுபடுத்துவீர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்க கொடுங்க. முக்கிய தேவைகளுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். சளைக்காமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள். என்று உங்க வாழ்க்கையில எப்படியாவது நீங்க ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த காரியம் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்க கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் உழைப்பினை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்க முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தைரியத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மனம் மற்றும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கடன் சுமை மட்டும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க ஓரளவு சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பெயரும் இன்று ஏற்படக்கூடும். சிறு செயலும் உங்களுக்கு கடினமாக தோன்றுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சமாளித்து எதிரையும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று தைரியமாக ஈடுபடுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டம் அடைய வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிட கொடுங்க. வேண்டாத நபருடன் இன்று எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வேண்டாத பயணங்களும் வேண்டாங்க. சுவாதி. குடும்பத்தை பற்றி வழிநடத்துவீர்கள். அதனை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள்.
செயல்கள முன்னேற்றம் அடைவீர்கள். கொஞ்சமாக சேமிப்பீர்கள். முடிஞ்சளவு சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். அது போதுங்க. விசாகம் இன்று பணிகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தைப் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். அதே சமயத்தில் காரணமே இல்லாமல் பயந்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தை மட்டும் வழிநடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களையும் பாதுகாத்தாக வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு செயல்கள வேகம் கூடுமலாக இருக்க கொடுங்க. சிறு செயல்கள் கூட கொஞ்சம் கடினமாக தோன்றும். பொது விவகாரத்தில் நிதானித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டுங்க. அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பாதுகாப்பை நீங்க பின்பற்றுவது மிக நல்லது. மேல் அதிகாரியிடம் சுமூகமாக உறவு வைத்துக் கொள்வீர்கள். உடைய வேலைகளை பிறரிடம் சொல்ல வேண்டாம். முடிந்தளவு நீங்கள் செய்யும் பட்சத்தில் செய்யுங்கள், அது போதும். பிறர் விஷயங்களை தடைகள் சுத்தமாக செய்ய வேண்டாம். இன்று நல்ல மனிதர்களுடன் பழக்கவழக்கங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். எதிர்பாராத சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். காரணமே இல்லாமல் பயந்து கொண்டிருப்பீர்கள். அது வேண்டாம். இன்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் மாற்று கருத்து உள்ளவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்று சொல்லப்போக, அவர்கள் ஒன்று சொல்லப்போக, தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று பெண்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பை கொடுக்கும். காதலில் நெருக்கடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் விடுமுறை விட்டாலும் கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்க வேண்டும். கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று உங்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்பட கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாகனங்களை செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழலை இன்று வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். பிறரிடம் கைமாத்தாக வாங்கிய பணத்தை கண்டிப்பாக திருப்பிக் கொடுப்பீர்கள். சிலர் உங்களை வேண்டுமென்றே பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் இன்று கோவில் விசேஷங்களை முன்னிருந்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடித்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருப்பார்கள். தெய்வீக அருள் என்று ஏற்படக்கூடும். இன்று பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்துவிட வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். பண வரவும் கண்டிப்பாக இருக்கும். செயல்களை கூட வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். சிறப்பாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். தீட்டிய திட்டம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்க கொடுங்க. பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இந்த காரியத்தை செய்யலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகத்தான் இருக்க கொடுங்க. பல்வேறு எதிர்பார்ப்புகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்களை உங்களை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் மட்டும் பேச வேண்டாம். சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு தொந்தரவும் கொடுப்பார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று எதிலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி இன்று முடிவு காண்பீர்கள்.
சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கூட இப்பொழுது வெற்றியை கொடுக்குங்க. பழைய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் களை கட்ட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். எப்படியோ சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை தான் கொண்டிருக்கும். காதல் தினசரி ஒரே மாதிரியாக இருக்கின்றது என்று கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கடுமையாக உழையுங்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். காசு பணத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. வீணான பயணங்கள் வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. போராட்டம் நன்மைகள் தேடி வரக்கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். என்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறைத்துக் கொள்ளுங்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். போக போக எல்லாம் சரியாக கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் என் குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் அனுசரித்து சென்றால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நண்பரிடம் சொந்த விஷயம் பேசுவீர்கள். தேவையான பண நெருக்கடியில் இருக்க கொடுங்க. உற்சாகமுடன் செயல்பட்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் குறிப்பிட்ட வளர்ச்சி இலக்கை அடைவீர்கள். உபரி பண வருமானத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான செயல் உங்களுக்கு எளிமையாக நிறைவேறும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல நண்பர்களை இன்று தேர்ந்தெடுக்கும் கூடிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. பெரியவர்களால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அனைவருக்கும் நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள். மனதில் தேவையில்லாத குழப்பம் இருக்க கொடுங்க. சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக அணுகினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. பணப்புழக்கம் ஏற்பட்டது கொஞ்சம் குறையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஓரளவு சமாளித்து எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்து செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். சில குழப்பத்தையும் ஏற்படுத்தும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் பொறுமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். பாடங்கள்ல எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெகு விரைவாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அவசர தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று நீங்க நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. எதிலும் மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாகத்தான் நடந்து கொள்வீர்கள். திருவோணம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். என்று முக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். என்று எதிர்பாராத நன்மைகள் நடைபெற கொடுங்க. காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று யாருக்கும் நீங்க முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். அவிட்டம். என்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முடிந்த அளவு யோசித்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்குங்க. சிரமங்கள் இருந்ததெல்லாம் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. பொது பிரச்சனைகளுக்கு தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து மட்டும் செல்ல வேண்டும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். எதையும் அனுசரித்து மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. ஓரளவு இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகுங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசினியர்கள் பிறரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். எவரிடமும் நிதானித்து பேசுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபார வளர்ச்சி பெற புதிய அணுகுமுறை உதவாகும். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. தியானம் செய்வதனால் மனசில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதையும் அனுசரித்து செல்வதே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நண்பர்களிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு சரியாகத்தான் இருக்க கொடுங்க. அதனை வைத்துக்கொண்டு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். நட்பின் பெருமையை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்பட கொடுங்க. எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்று தான் சொல்ல முடியும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக எதிலும் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று தீட்டிய திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் எதையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கல்வியில நீங்க சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முடிந்தளவு கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலையும் அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். என்று எதிர்கால ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. என் மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தீட்டிய திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நீங்க அவசரப்படுத்தி செய்ய வேண்டாம். சதயம். இன்று முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை. முடிஞ்சளவு யோசித்து செய்வது மட்டுமே நல்லது. பக்குவமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டை இன்று கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். இன்பம் கண்டிப்பாக பொங்குங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. முடிந்தளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதையும் விட்டுக் கொடுக்காமல் செய்து முடிப்பீர்கள். எல்லோருக்கும் நீங்க வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு
மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடுங்க. செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். என்று நீங்க நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். மீனம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடுங்க. அவசரமாக சில முடிவுகளை நீங்க எடுப்பீர்கள். இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடக் கொடுங்க. உறவுடன் ஏற்பட்ட விவாதங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் ஏற்படக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். எல்லோரிடமும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. முயற்சி ஓரளவு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்கும். சரியான பாணியில் வாழ்க்கையை நீங்க எடுத்து செல்வீர்கள். பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரை நம்புவது, நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. இன்று பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிப்பதினால் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சிலர் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவும் செய்யக்கூடும். மீனம் ராசினியர்கள் எதையும் ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தாராள பணவரவிற்காக கடுமையாக உழைப்பீர்கள். கடனை சிறுக சிறுக அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. எப்படியோ சமாளித்து விடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறக்கூடுங்க. அதிர்ஷ்டகரமான சில சூழலும் உருவாகக்கூடும். யாருக்கும் தயவு செய்து ஜாமீன் கடிதம் மட்டும் போட்டுவிட வேண்டாம். என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனதளவில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று காதலில் குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். இன்று மாணவர்களுக்கு திருப்திகரமான எண்ணம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு தெரிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி. தனவரவு சீராக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்கக்கூடும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பழைய விஷயங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று எதையோ நினைத்து போட்டு குழம்பி போயிருப்பீர்கள். தியாக மனதுடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. பணப்புழக்கம் சீராக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மற்றவர் செய்கின்ற தவறுகளை கண்டிப்பாக மன்னித்து விடுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். எவரிடம் நிதானித்து பேசுங்கள், அது போதும். யாருடனும் நீங்க பகை உணர்வை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.